வணக்கம், நான் தான் செந்தூரன். நாங்கள் எங்கே நிற்கிறோன்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய வீட்டா நிற்கிறோமே. நம்ம என்னென்ன என்ன பார்க்க போறீங்க தெரியாம வந்து நிற்கிறீங்க. தெரியாதான் வந்து நிற்கிறேன். அதான் இன்றைக்கு ஒரு சோகமான செய்தி. அதாவது நித்திர பாயிலேயே எனக்கு ஒரு பெரிய ஒரு சோகமான செய்தி. என்ன சோகம் உங்களுக்கு தெரியாதோ? நித்திர கடந்தபடியே நித்திர பாயிலேன்னு சொல்றீங்க, எனக்கு தெரியாதானே. உங்களுக்கு சொல்லிட்டு தான் நீங்கெல்லாம் கொண்டே விட்டதும் வந்து கொண்டே ரச்சினதை ட்ரை. உங்களுக்கு வந்து நித்திர பாயில கோல். அப்ப நான் என்ன அதுக்கு அப்புறம் வலிக்கிட்டு போறது அப்படித்தானே. உண்மையிலேயே அம்முக்கு வந்து ஒரு 6:30 போல வந்து உண்மையிலேயே கோல் வந்திருந்தது. இப்படியே ஒரு அவசரம் அம்மு நீங்கள் வாங்கன்னு சொல்லி நான் தான் உடனே கொண்டே ரக்கினேன். நம்ம அதான் உண்மைக்குமே அது என்னென்று பார்க்குறதுக்கு முன்னுக்கு எங்களோட சேனலுக்கான ஃபஸ்ட் டைம் வார்னிங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பண்ணை கிளிக் பண்ண நாங்கள் போடுற வீடியோ உடனே வேறு பார்க்கலாம். நான் தான் ஸ்லோவாக கேட்கிறேன், வேறு என்னையும் விட ஸ்லோவாக கேட்கறதுக்கு ஆளமிஞ்சி ஆள் இல்லை. ஸ்லோவான விஷயம் உண்டுன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் கதைக்குவோம். நீங்க கதைக்காம நான் போங்க, நான் தனியாக கழிச்சிட்டு வா. போங்க இங்கே வந்து அந்தளவு இதுக்கு சோகம் இல்லை. உண்மையிலே எங்களை பொறுத்தளவுக்கும் ஒரு சோகம் தானே. நம்ம உங்களை பொறுத்தளவுக்கு இல்லை, என்னை பொறுத்தளவுக்கும் பெரிய ஒரு சோகமான. இப்போ கொஞ்சம் தீர்ந்தபடியா சந்தோஷமா இருக்கு. பின்னேரம் கொஞ்சம் கவலை கொஞ்சம் குறைஞ்சபடியா நாங்கள் கொஞ்சம் சிரிச்சு கதைக்கிறோம். ஏனண்டா உண்மைக்குமே ஒரு 6:30 இருக்கும். எனக்கு இந்த காலையில் ஒரு கோல் ஒன்று வந்துச்சு. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்களோட சித்தி தான் கோல் பண்ணினவா, கொடியாமத்தில் இருக்கிற சித்தி. இப்படி என்னென்று கோல் பண்ணி சொன்னால் இப்படி அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பையில் ஆக்கிறக்கு கரியன்னு வாங்கணும். அப்போ நாங்கள் என்னத்தை சொல்கிறீங்களா, என்ன உடம்பையில் ஆக்கிறக்கு எனக்கு விளங்காமல் இருக்குன்னு சொல்ல அத்தை சொன்னால் எனக்கு என்னென்னு தெரியல. நீ போய் விடானே அங்கே போய் கேள், அவங்களோட அம்மாட்ட போய் விடானே ரெண்டு சொல்ல. நான் சரியத்தை அப்போ ஏதோ அவசரம் பண்ணிட்டு சரியா நான் சொன்னேன். செந்துரண்டே வெள்ளிக்கிழமை தானே அப்போ வாங்குவோம், அதோட வேலைக்கு போவோம். வெள்ளிக்கிழமை இப்படி ஒரு கதை வந்தோடனே நான் கொஞ்சம் கவலையாயிட்டு. என்னென்னா இன்றைக்கு உண்மைக்குமே நிறைய இதுக்கு நினைச்சிருந்தேன். நான் ஒரு என்னென்னு சொல்கிறேன், எனக்கு ஒரு நேர்த்தி இருந்ததா அதை செய்வோம்னு நினைச்சிருந்தேன்னா அவள் இப்படியே அப்படி போனபடியாக செய்யலாம் போயிட்டு. அப்போ அதுவும் பின்னேரம் பாந்து அப்புறமே பின்னா அந்த நேர்த்தி கடனையும் நிறைவேற்ற போகிறோம். அதுதான் அப்போ இந்த விஷயத்த சொல்லுங்க. அது என்னன்னு பார்த்தீங்களேண்டா, நான் இன்றைக்கு அம்மம்மா விட்ட காலையில் போன உடனே அம்மம்மாவுக்கு காலை மொழிமினோடனே நெஞ்சு குத்தும் ஒரே தலை சுத்துமான்னு சொல்லியிருந்தா. அப்போ சரியானுட்டு செந்துரன் என்ன கொண்டே அம்மம்மா விட்டான் ரக்கிட்டு அவர் போயிட்டார். எங்கே போனீங்க நீங்கள்? நான் வீட்டு வேலை செய்கிறக்காண்டி சின்ன சாமான எடுக்கிறக்காண்டி போயிருந்தேன். அதான் அப்போ செந்துரன் போயிட்டார். அப்போ நான் உடனே அங்கே போனோன்னா அம்மம்மா நெஞ்சுக்க குத்து வந்துட்டு சரியாக அழுது கொண்டு இருந்தா. அப்போ எனக்கு சரி என்னட்டு அப்போ மாமா சொன்னார், வாங்கோ அம்மம்மா ஆஸ்பத்திரி கூட்டின்னு போக மாட்டுட்டு எங்களோட 4வது மாமாவும் நானும் அவட்ட ஆட்டோவில் தான் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனாங்க. ஹாஸ்பிட்டலில் கொண்டு போயிட்டு அப்போ அவையில் சொல்லிச்சுன்னா வாக்கேன் திடீரெண்டு இப்படி தலையெல்லாம் சுற்று வந்துட்டு அப்போ எதுக்கு ஒரு சுகர் செக் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிச்சுன்னா அவன் நான் சொன்னேன் சரியா. அப்போ என்கிட்ட என்னென்ன இவ்வளோ ஆழமா எங்களோட அம்மாவுக்கு சுகர் இருக்குது, மாமாவுக்கு இருக்குது, என்ன அம்மம்மாவுக்கு வரையில ஒரு நாளும் இல்லை சுகர். இவ்வளோ இப்போ அம்மாவுக்கு இப்போ 62 வயசு ஆகிடு, இன்னும் சுகர்ன்றதே இல்லை. அப்போ நாங்களும் சுகர் அநேகம் அம்மாவுக்கு இல்லையாண்டுட்டு முதல்ல ஒருக்கா செக் பண்ண சொல்லி இதுவாக்கு சுகர் இல்லையாண்டு அவள் சரியானுட்டு திருப்பியும் செக் பண்ணி பார்த்தா எத்தனை சுகர் இருந்தா தெரியுமா உங்களுக்கு? எனக்கு 488 இருந்தேன். இன்னும் 2 வந்திருந்தா அம்மம்மா கோமாக்கே போயிருப்பாவா. அந்த கொண்டு போயிட்டீங்க. அதுக்கு முதலே அம்மம்மாக்கு எதெல்லாம் செய்ய வலிக்கிட்டு உண்மைக்குமே 120 தான் எல்லாருக்குமே கொண்ட்ரோல்ன்றது. அம்மம்மாவுக்கு 488 எல்லாருமே பயந்துட்டோம். ஏன்னா அம்மாவுக்கு உண்மைக்குமே சுகர் இல்லையான்னு சொன்ன வேணும். அப்போ திடீரெண்டு இவ்வளவு சுகர் ஒன்று நாங்கள் என்ன செய்கிறோன்ட்டு எங்களுக்கும் ஒன்றுமே தெரியலை. இதுக்கு எந்த அம்மாவுக்கு இவ்வளோ நாள் சுகரும் இல்லைத்தானே என்னட்டு அப்போ சரி என்னட்டு உடனே அம்மம்மா வார்டில் மறிச்சது, அது 9ஆம் வார்டில் மறிச்சது. அங்கே போனோன்னே பெரிய ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை? விடாமே இல்லை எங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே. ஏனண்டா 9ஆம் வார்டில் உண்மைக்குமே அங்கே இப்போ முதல் 2ஆம் வார்டிலாம் சுகக்கார் இருக்குது, இப்போ ரிக்மெண்ட் இருக்குது. இப்போ 9ஆம் வார்டில் மாற்றினபடியாக அங்கே காயக்கார ஆக்களுக்கு அங்கே தான் காய்ச்சல்காரர் இருக்கும் அங்கே வேண்டபடியாக உண்மைக்குமே அங்கேருந்து ஃபுல்லாகவே சனம். அப்போ வெளியில் நிற்க சொன்னது. உண்மைக்குமே நாங்கள் போக ஒரு 9 மணி இருக்கும். இப்போ ஒரு 4 மணி மட்டும் நானும் அம்மா இருந்த இடத்தானே இருந்தோம். நாங்கள் இன்னும் கட்டில் கொடுக்க இல்லை இப்போ தந்துட்டீங்க. ஏனண்டா இப்போ அம்மாவுக்கு குளுக்கோஸ் ஏற்றப்படி அவள் கேளுங்க, நான் சொல்கிறேன் உங்களுக்கு கூட ஒரு கதையா. சரி என்னட்டு அப்போ நான் அம்மா 4 மணி வரையும் நாங்கள் 2 பேருமே வெளியில் இருந்த நாங்கள். அப்போ அம்மாவுக்கு 4 மணி சரியா 4 மணி போல தான் கூப்பிட்டு தான் அப்போ தான் டாக்டர் பார்த்து குளிச்சதாந்து மற்றது
ஊசி போட்ட வேணாம் அந்த சுவர் குறைக்கிற ஊசி போட்டபடியாக தான் இப்போ குறைஞ்சிருக்கு. அப்போ சொல்லிச்சுன்னா 4 மணிக்கு போட்டுட்டு 4:30 அப்படி செக் பண்ணி பார்ப்போம் எத்தனையில் இருக்காண்டுட்டு. அப்போ சரி என் பேர் இந்த சேலனி மேத்த பொருணின்னு சொன்னோன்னா தான் இது கட்டில் அந்த வேணும், அதாவது குளுக்கோஸ் ஏற்ற பொருணின்றோன்னா கட்டிலுக்கு அம்மம்மா விட்டுட்டு பார்த்தா இப்போ அம்மம்மாவுக்கு செக் பண்ணி திருப்பி பார்க்க 80 நிற்கிது. அவ்வளோ தூரம் குறைஞ்சிட்டு அவ்வளோ தூரம் குறைஞ்சிட்டு. அதான் என்னண்டா உண்மைக்குமே அம்மம்மா காலமேலேருந்து அதோட ஒன்றுமே சாப்பிடவே இல்லை. அப்போ அவையில் சொல்லியிருந்தோம் அதால் குறைஞ்சோ தெரியல. ஆனால் இப்போ பிரச்சனை இல்லை, 80 குறைஞ்சிருக்கு. அப்போ இனிமேண்டாலும் சாப்பாட்டை கொடுங்கன்னு சொல்லிச்சுன்னா அவள் சரியான்னுட்டு நான் அப்போ வீடியோ எடுத்துகிட்டு போக மாட்டேன். நான் வந்துட்டேன். எங்களோட மாமாக்கள் போய் தான் இடியப்பம் எல்லாம் வாங்கி கடையில் வாங்கி நான் தான் நிற்க போனேன். என்னெண்டா உண்மைக்குமே அம்மா இருக்குது, அத்தை சித்தி இருக்கிறா, அவையிலே கூட நான் நின்றாதான் நம்ம பிடிக்கும். அது தெரிஞ்ச விஷயம். ஏனெண்டா நான் கொடுத்து நான் தான் நம்ம மாட நிற்கிறேன். என்னெண்டா அம்மாக்களோட அவ்வளோண்டு கதைக்காடி என்னோட நிலைமாய் கதைப்பா இது வாடினபடியா அம்மாவுக்கு நான் நின்றா கொஞ்சம் விருப்பம். அதே மாதிரி எனக்கும் பிரச்சனை இல்லை அம்மா மாட நிற்கிறபடியா. அப்போ நான் தான் இப்போ அம்மா மாட நிற்க போகிறேன். அப்போ அதே மாதிரி அடுத்த சொன்ன மாதிரி என்ன உங்களோட அம்மாக்கள் உங்களோட அப்பாக்களுக்கு சுவர் இல்லாமலே உங்களோட பிள்ளைகிட்ட சுவர் அவங்க அம்மாவுக்கு வந்து அதுதான் அப்படித்தானே என்னென்ன மாற்றி வந்துட்டு என்னென்ன தாயிட்ட சுவர் பிள்ளைகள் பெற மாதிரி இப்போ அம்மாவுக்கு மாமாக்களுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அம்மாவுக்கு வந்துருக்கு. அதான் தெரியல தாத்தாக்கு மேலே தெரியாது அம்மா சொன்னவா அந்த அளவுக்கு தாத்தாக்கு வேற அது அப்படின்னு தாத்தாக்கு வயசு போயிட்டு தானே. அதே மாதிரி நான் காலமை நேத்தின்னு சொன்னான் அதை என்னென்று பார்த்தீங்களா நான் ஒருக்கா கும்பிட்டேன். நான் இந்த கைச்சேன் துளைஞ்சிட்டேன்னு உங்களுக்கு தெரியும் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். அந்த கைச்சேன் கிடைச்சா நான் தேங்காய் உடைக்கிறேன்னே இருந்தேன். அது வந்து இந்த வைரவியலுக்கு எங்கடையில இந்த முன்னுக்கு ஒரு 10 தேங்காய் உடைக்கோணம் வந்து நேர்ந்தலாம். அதைத்தான் இன்றைக்கு நிறைவேற்றோம். இன்றைக்கு ஏனெண்டா நான் என்னது பொறுக்குங்க நீங்கள் வந்து ஏனெண்டா நான் இப்போ நேர்ந்து இப்போ கைச்சேனெல்லாம் கிடைச்சிட்டு உடைக்கோணம்னு பேருந்து மறந்து போட்டேன். பேருந்து இன்றைக்கு அப்போ தேங்காய் வந்த உடனே சரி வாங்கி உடைப்பம் பண்ணிட்டு அது நேற்று சொன்னான் சந்திரனுக்கு நேற்று வந்துட்டு தேங்காய் காலமாக வெள்ளிக்கிழமான உடைப்பம் பண்ணி சொன்னான். அப்போ இப்படி ஒரு சம்பவம் பண்ணுறோன்னா அங்கே போயிட்டு இப்போ பின்னேறம் பண்ணாலும் நாங்கள் உடைக்கலாம் தானே நேற்று எத்தனை மணிக்கும் செய்யலாம்ட்டுச்சுன்னா அப்போ சரியானு நாங்கள் இன்றைக்கு தேங்காய் உடைக்க போகிறோம். அடுத்த இடமே வாங்க சின்ன பெருசோ சின்ன அது தெரியும் எனக்கு தேங்காய் கேட்டேன்னு வாங்கி தந்தவினும் வாங்கிக்கணும் வந்துட்டேன். சரி வாங்க நாங்கள் தேங்காய் உடைப்போம். கோயிலுக்கு போய் கும்பிட்டு வெங்காயோட கும்பிடுவோம். நீ தேங்காய் அரைக்கணுமா? குங்குமம் இல்லை இருக்கிற பூசி வந்து ஒரு பேக்கெட் வாங்கி போடுவோம். தேங்காய் எல்லாத்தையும் கொண்டு அம்மா கழுவுங்க கொண்டு தூக்கம் வர்ற அந்த மாதிரி 10 தேங்காய் தான் நான் நீங்கள் வைரவியலுக்கு நேர்ந்தேன்னு சொல்ல நான் நிற்கிறது உங்கள்ட வைரவியல் அங்கே 2ஆம் குரூப் வைரவியல் என்ன இது காய்ச்சோ என்னதுக்கு கலவுறோம் எப்படி கலவுறோம் இல்லை எடுத்து கையில் செல்லாம் நான் கலையை கலைந்து வாழ்க்கை புது வாழ்க்கை வந்துருக்கிறேன் விஷயம் கொண்டு வந்து வாழை வந்து போட்டு நாங்கள் அடுத்த தரம் தேங்காய் போய் வாழை வீசனாங்களே நேர்த்தின்னு போட்டுவீங்க அந்த அரோ நேர்ந்து ஆமத்தை கொண்டு வந்து போட்டுக்கிறேன். இல்லாடி வாளியை பார்த்துட்டு தான் ஆரம்பிச்சு வாளியை போட சொல்லி வாளியை அப்படி தான் ரெண்டு படி வாடி இது கொஞ்சம் கழுவுங்க ஃபஸ்ட்டு. நான் இப்போ ஒவ்வொன்று எடுத்து கழுவுவோம் செஞ்சுருவோம். ஏன் இப்படி போடுறீங்க? அவ்வளோத்துக்கு போடுங்க. ஆனால் இப்படி போட்டு கழுவுங்க எல்லாத்துக்கும் போடுங்க. இப்படி கழுவலாமா ஃபஸ்ட்டு? வராது போங்க கழுவிக்கணும் எடுத்துருக்கோம் அந்த வயதுக்கு போடுவோம். என்ன எடுத்து கையில் தாங்க
இல்லை கையில் என்ன ஒரு நூலில் இந்த பிடிக்கு நீங்கள் உடைக்க நான் ஒன்று தருவேண்ணா இதில் என்ன இருக்கா கொஞ்சம் மடக்குங்க சரி இதை பிடிங்க தண்ணியை ஊற்று ஓகே இதே கொஞ்சம் மேலால் ரூபா தானே நேர்த்தி வச்சு வா 10 ரூபா தான் உடைக்கணும் அப்படியே நான் பக்கத்து ஒன்று கொடுக்க என்ன 10ஐயுமே உடைக்க போகிறேன் அவ்வளோத்துக்கு யோசிப்பீங்கல்ல நீங்கள் நேர்த்தி வச்சா நீங்களே உங்களை நேர்த்தியை நிறைவேற்றணும் இதுதானே உண்மைக்குமே என்னன்னு சொல்கிறேன் இதான் நாங்கள் நேர்த்தி சில பேர் யோசிப்பேன் என்னடா அப்போ இதுக்கெல்லாம் நேர்த்தி கொண்டு நாங்கள் வேறு ரெண்டாவது சொல்கிறோம் ஓகே உடைப்போமே இல்லை இதில் அடுக்குவோம் இது அடையுங்கோ நாங்கள் அடுத்து ஃபுல்லாக உடையுங்கோ உடைப்போம் சரியே செந்திர உடைக்கட்டும் ஒரே அடியில் உடையணுமா ஒரே அடியில் உடைக்கணும் அதான் உடையும் பார்க்குறேன் உடைஞ்சிட்டு நான் வடி வச்சுதான் இருக்கு சரியா அது உடைஞ்சிருக்கானு உடைஞ்சிட்டானு இல்லை தங்க உடையுது பிரச்சனை இல்லை வடி இன்னும் முறுக்கி அடிக்கும் ராய் இப்படி உடையணும் இதுதான் இன்னும் வடிவா ஆனால் என்ன உண்மைக்கு வேண்டிய தேங்காய் எல்லாம் சரிசமனா உடைஞ்சிருக்கா இது ஒன்று தவிர படி உடையும் இன்னும் இது இப்படி உடையணும் படி உடையும் சரி அடுத்த உடைய அது வந்து தண்டா அப்பளந்து உடனே போகும் இன்னும் படியா என்ன முறிக்கு இன்னும் அடுத்தது உடையங்க உடையா என்ன முறிக்கு என்ன முறிக்கு இப்படி போயிருந்தா எல்லாம் உடைய உண்மைக்குமே இல்லாத உடைச்சிட்டு இல்லை உடைச்சாச்சுண்ணே அதில் கொண்டுடும் ஃபுல்லாக எங்கள் எல்லாம் ஃபுல்லாகவே உடைச்சி உடைஞ்சி எல்லாம் அடுத்த கட்டம் என்னண்டு நாங்கள் இப்போ பார்ப்போம் கற்பூரத்தை கொளுத்து விடணும் நாங்கள் கொளுத்தப்புறம் கற்பூரம் எத்தனை கற்பூரம் வாங்கினீங்க 3 உங்களை கொண்டு எனக்கு கொண்டு சாமிக்கு உண்டு அப்படியே 3 வாங்கி இது கொளுத்த போகிறேன் கொளுத்துவேன் உண்மைக்குமே இது இதெல்லாம் கற்பூரம் இந்த இந்த கற்பூரத்தை இதுலேயே கிடக்கும் அப்போ இதில் கொளுத்துவோம் இதில் கொளுத்துவோமே அதுவும் நெளிஞ்சு போயிட்டு தரனாலும் ஒரு கற்பூரத்தோட செஞ்சு விடுங்க செஞ்சிடும் நீங்கள் செய்வீங்களே நான் செஞ்சு போடுவோமே செய்வீங்களோ நீங்கள் அது செய்யலாம்னு நினைப்பா இந்த இப்படி வந்து கொடுத்துருவோம் ஒரு ஃபோனில் நீங்கள் கொடுத்துருங்க சரியா சரியா அதானே என்னது கற்பூரம் உண்மைக்குமே நல்ல வாசம் இங்கே வந்து பஸ் வந்துட்டேன் நான் 2 கற்பூரம் கொடுத்து விட்டுட்டேன் நீங்கள் இன்னும் கொடுத்து இப்போவும் போடுறேன் அதை இருக்கணும் நல்லபடி வச்சுச்சு உண்மைக்குமே நாங்கள் இப்போ கடைக்கு போய் இது உங்கள்கிட்ட நாங்களே சேர்ந்துட்டு இல்லையா இந்த இதை வைப்பாங்க மேடம் இது கற்பூரம் கொளுத்துறோம்னா எடுப்பீங்க இல்லை உள்ளே வைங்க அந்த தெருள் தட்டத்தில் வைங்க மேலே ஓகே கொடுத்து கும்பிடு சச்சின் அப்புச்சாமி என்னென்று சொல்கிறோம் நீங்கள் சொல்லுங்க அதான் சரி சொல்லுங்க அப்புச்சாமி அப்படி தொடங்கும் சுட்டு போட மங்களம் நேர்த்தி கடன் நிறைவேறி அதான் உண்மைக்குமே நாங்கள் இதண்டட்டும் பார்த்தீங்கன்னா என்னடா ஒரு கை சேர்ந்து வந்ததுக்கெல்லாம் இவள் நேர்த்தி செய்யணும்னு நினைச்சிருப்பீங்கள் ஒரு பெரிய பொருள் அதே விட அதில் கதையை சொல்ல போனால் பெரிய ஒரு கதை உண்மைக்குமே நாங்கள் கட்டின புதுசில் செந்துரன் எனக்கு அதுவும் சீட்டு போட்டு தான் அந்த கட்சியை எடுத்து தந்தவர் ஒரு மாதம் 3000 ரூபா அப்படி கட்டித்தான் 1 வருஷத்துண்டு அப்படி 1 வருஷம் காணம் செஞ்சு தான் எனக்கு கஷ்டப்பட்டு செந்துரன் முதல்ல செஞ்சு வந்த இந்த கட்சியை அவன் நான் முதலுக்காண்டி மட்டும் இல்லாமல் இந்த கட்சியை இப்பத்த காலத்தில் எங்களால் இனி வேற காலத்தில் செய்ய இயலாது அப்போ இது எப்படி பார்த்தாலும் செந்துரன்
அப்பயே நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து செஞ்ச பொருளாண்டா இந்த கச்சேன்னு விட்டு எங்களுக்கு கண்டு என்ன சந்திரன் அதுவும் அவ்வளோ கஷ்டப்பட்டு சந்திரன் எனக்காண்டி சீட்டு போட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு விருப்பத்தோடு செஞ்சு அந்த கச்சேன்னு அப்போ விளைஞ்சிட்டோன்னு சரியான கவலை அதுவும் இப்போத்த பவுன் நகைக்கு சொல்ல போனால் அது இப்போ எப்படியும் என்ன சொல்கிறேன் அரைப்பவனும் இல்லை அதுக்கு குறைவானான்னு சொல்லலாம் அப்போ எங்களால் அரைப்பவனுக்கும் மேலே குறைவு நான் கல்யாண நாளுக்கு செய்ய போனதும் ஒரு நோமலான விலைக்குள்ள அந்த கூட எடுத்து கொடுத்துனாங்க அதுதான் என்னன்னு சொல்கிறோம் எங்களால் முடிஞ்ச ஒரு தங்க நகைன்ற இதில் செய்யணுமே நாங்கள் செய்கிறாங்க அப்போ அதனால எங்களுக்கு எது தந்தாலும் எனக்கு இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் சந்திரன் என்ன தந்தாலுமே அது ஒரு பெரிய கிஃப்ட்டு தான் அப்போ இது கொஞ்சம் விலை கூட எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கைச்சை அரைப்பவனுக்கு குறையத்தான் நான் எங்களுக்கு அது பெரிய ஒரு நகை மாதிரி அப்போ துளைஞ்சோன்னு சட்டியாக அழுது கொண்டே இருந்தேன் நான் என்னன்னு சொல்கிறேன் ஒரு நாள் ஃபுல்லாக அழுதானா அவன் சந்திரன் ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தேன் சந்திரன் அப்போ மானிப்பாயில் வேலைக்கு போனீங்களே என்ன சந்திரன் திடீரென ஹோல் வருது சந்திரன் நீங்கள் கச்சை எடுத்தீங்கன்னா வச்சனுங்க உண்மைதான் நான் சொன்னேன் இல்லையே நான் கச்சையை எடுக்கல உங்கள்கிட்ட கச்சையே நான் எடுத்து வைக்க போகிறேன்னு கேட்டிருந்தேன் வைக்கவா சொன்னால் இல்லை கச்சையினா காணையில் எனக்கு ஒரு நிமிஷம் கச்சையினை காணையிலேன்றோன்னா எனக்கு ஒரு மெதா போயிட்டுது கச்சையினை காணையிலேண்டா கையில் நான் கட்டியிருந்துவா எங்கெங்கே விழுந்துச்சோண்டு ஒரு கன்ஃபியூஷன் எனக்கு என்னடா இப்போ எங்கெங்கே விழுந்துச்சோ தெரியல உண்மையிலே கச்சைன்ற ஒரு நூல் மேலே தான் நாங்கள் கச்சை மண்ணுக்கு விழுந்துச்சுட்டாலும் உண்மையிலே தெரியாது நான் கடுமையாக சொன்னேன் படி வரக்கா அரைக்குள்ள தேடி பேருங்கன்னு சொன்னேன் உண்மையிலேயே அடுத்த நாள் பார்த்தா நான் காய்ச்சனை காணையில் தானேண்டு அந்தண்டு நான் இரவும் ஃபுல்லாகவே தேடி பார்த்து ஒரு இடமே இல்லை சரி ஓகே நான் அப்பயே மனசை கைவிட்டுட்டேன் துளைஞ்சிட்டு வாசனை ஒரு கோயிலில் நேர்த்தி போட்டு கிடக்குன்னு எனக்கு எந்த கோயில்னு சொல்லல கோயிலில் நேர்த்தி போட்டு கிடக்குது அப்படியும் கட்டாயம் எங்களை கட்சின்னு கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கையில் இருந்தவா நான் நினச்சது வீடெல்லாம் தேடி பார்த்தது அறையில் ஃபுல்லாக தேடி பார்த்தது கச்சேனே இல்லை அப்போ அந்த ஒரு சம்பவத்தில் நான் மனசை விட்டுட்டேன் நான் கச்சேன் இருக்கான்னு நினச்சி விட்டுட்டேன் அப்படியே பார்த்தீங்கன்னா நான் மானிப்பை வேலைக்கு அடுத்த நாள் போயிட்டேன் போனால் அப்புறம் ஒரு 10-12 மணி போல் கோல் வருது செஞ்சுறேன் கச்சேன்னு கிடக்குன்னு ஏன்னா சந்தோஷமாக இருந்துச்சு நான் இப்போ கேட்டேன் இங்கே கச்சேன் இருந்துச்சுன்னா எங்களோட எங்கள் அம்மா கண்ட வீட்டு அடியில் அந்த மழை பெஞ்சது அந்த இரவு அப்போ பார்க்க போனால் அந்த ஓடால விழுந்தா தண்ணி அப்படி நேர விழுந்தா அந்த இடத்துல கச்சேன் விழுந்துருக்கு அப்போ தண்ணி துளி படப்பட கச்சேன் உள்ளுக்க வீட்டுது ஆனால் அது அம்மா தான் கூட்டுண்டெல்லாம் கூட்டி எடுக்க தான் அம்மா பார்த்தேன் ஏதோ பவுன் கலரில் தெரியும் உண்மைக்குமே எனக்கு கொடுத்து அந்த கச்சேன் துளைஞ்சிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக தேடிட்டு நானும் கையை விட்டுட்டேன் சரி துளைஞ்சு அழுது கொண்டே இருந்தேன்னா அத்தை சொன்னா பிள்ளை இதில் விழுந்தா கிடக்குமான்னு உண்மைக்குமே அத்தைக்கு ஒரு பெரிய இது சொல்லணும் ஏனண்டா அத்தை தான் தேடிக்கொண்டே இருந்தவா அப்படி பார்த்தாலும் மச்சுவா நான் அழுது கொண்டு இருக்கேன் ஆளாத பிள்ளை இருக்குமாண்டு கடவுளாக பார்த்து அத்தை கடவுள் ரூபத்தில் வந்து எங்கட கச்சேனை காப்பாற்றி தந்துட்டா அதனால எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் அப்போ அந்த அப்போ அம்மாண்ட விடாமுயற்சி நாங்கள் கூட உண்மையிலே உள்ளே எல்லாம் தேடி சும்மா அப்படியே விட்டுட்டோம் அம்மா தான் பிள்ளை நீங்கள் கூட தெரியல நின்றா நீங்கள் யோசிச்சு அடுத்த நாள் வந்து அதில் கூட்டிட்டு வந்து கேட்க அதுதான் உண்மைக்குமே சரி அப்போ லேட் ஆகிட்டு நாங்களும் அதோட அம்மம்மா விட்டு அம்மம்மா ஹாஸ்பிட்டலுக்கு பார்க்க நான் போகணுமே நைட்டு என்ன நாங்கள் தான் நிற்கணும் அம்மம்மாவுக்கு கூட நான் நிற்கிறது கொஞ்சம் இது அப்போ நான் தான் நிற்க அப்போ என்ன செஞ்சிடறேன் அம்மம்மாவோட அப்போ சரி நாங்கள் அப்போ இதோட இந்த வீடியோவை முடிச்சு கொள்ள போகிறோம் இந்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இன்னும் ஒரு புதிய வீடியோவில் நாளைக்கு சந்திப்போம் பாய்.